நிழலோட லீனா. ஏய் ஜீபுமா, இப்ப பாரு அழகான பறவை பறக்க போகுது. ஆனா இந்த ஃபிளாஷ் லைட் ரொம்ப நேரம் வேலை செய்யாதே. அப்படியா? ப்ளீஸ் ஜீபுமா, ஏதாவது பண்ணு. இப்போ ஒரு அழகான கண்ணோட அசைவுகளை பார்க்க போறேன். லீனா, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? லைட் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் தூங்கு. சரிம்மா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு படுத்துக்கிறேன். ஜீபுமா, இது எப்படி இருக்குன்னு பாரு. அதெல்லாம் நிழல் தானே, நிஜம் மாதிரியே நீ பேசுற. ஹேய் ஜீபுமாய், நீ ஏன் இந்த நிழல்களை பெரிய ஐஸ்கிரீமா மாத்த கூடாது? என்னால ஐஸ்கிரீமை மட்டும் உருவாக்கவே முடியாது. இந்த மாதிரி நிழல் விளையாட்டு நான் ஸ்கூல்ல நிறைய விளையாடி இருக்கேன். ஏய் ஜீபுமாய், என் கூட இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடு ப்ளீஸ். ஏய் ப்ளீஸ், நான் டயர்டா இருக்கேன். சரி, எனக்கு விளையாடுறதுக்கு உன்ன மாதிரி ஒருத்தனை கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன், சரியா? உனக்கு அப்படிதான் வேணும்னு ஆசைப்பட்டினா நான் என்ன பண்றது? ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும்பா கண்ணி, இப்ப அதை வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு முடிச்சுட்டேன். நான் இப்ப தூங்க போறேன்ப்பா. நீ என்னோட நிழல் கூட தாராளமா விளையாடிக்கலாம். ஆளை விடு சாமி. ஹாய் ஹாய் நிழல், முதல்ல என்னோட ஹோம்வொர்க்க முடிச்சு தரியா? அவ்வளவுதானே, நான் உன் ஹோம்வொர்க்க முடிச்சிடுறேன். குட், என் ஹோம்வொர்க்க நீ முடிச்சு தந்தா இந்த ஐஸ்கிரீமை நான் கிஃப்டா தரேன். ஐஸ்கிரீமா? நான் ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேனே. என் ஹோம்வொர்க்கும் முடிய போகுது, ஐஸ்கிரீமும் மிச்சமா போகுது. நீ ஜீபும்பாயை விட ரொம்ப பரவாயில்ல. உன்னை வச்சுட்டு நான் நிறைய சாப்பிடலாம். நீ என்னோட ஹோம்வொர்க்க முடிக்கிறதுக்கு முன்னாடி என் கூட கண்டிப்பா ஹைட் அண்ட் சீக் விளையாடி ஆகணும், ஓகேவா? ஓகே, ஹைட் அண்ட் சீக் தானே, நான் விளையாட தயாரா இருக்கேன். அப்புறம் ஒரு விஷயம், அம்மா வந்து என்ன திட்டினாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ என் கூட விளையாடிட்டே தான் இருக்கணும். கவலையே படாத, நான் உன் கூட தான் விளையாடிட்டு இருப்பேன். அப்படியா? நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். நீ ஒளிஞ்சிக்கோ, நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன போறேன்? 1 2 4 7 8 9 10. என்ன நீ ஒளிஞ்சிக்காம இங்கே நின்னுட்டு இருக்க? எங்கயாவது போய் ஒளிஞ்சிக்கோ, அப்பதான் கண்டுபிடிப்பேன். நான் கண்ணை முடிக்கிறேன், நீ எங்கயாவது போய் ஒளிஞ்சிக்க. இல்ல, நீ ஒளிஞ்சிக்கோ, நான் கண்டுபிடிக்கிறேன். இல்ல, நான் தான் கண்ணை முடிப்பேன். சரி, முதல் ரவுண்ட்ல நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ நீ கண்டுபிடி. உன்னால நீ கண்டுபிடிக்கவே முடியாது. முடிஞ்சா புடி. அம்மாவோட கபோர்ட்ல ஒளிஞ்சிக்கிட்டா அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நீ அதுக்குள்ள வந்துட்ட? 1ல இருந்து 10 வரைக்கும் என்னன்னு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ உன் டர்ன். நீ என்ன ஏமாத்துற. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்ல. நீ ஏமாத்துறதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கணும். நீ தான் என்ன 2 தடவை கண்டுபிடிக்கணும். சரி சரி. ஏய், ஏமாத்தாம விளையாடணும். அதான் கண்ணை கட்டிட்டல, ஏமாத்த மாட்டேன். ஹஹா, நீ ரொம்ப போங்க அடிக்கிற, என்னவே மாட்டேங்கற. ஓகே, சரி சரி, கோவப்படாத. எதுக்கு எடுத்தாலும் ஓகே ஓகேன்னு சொல்லி என் கோவத்தை அதிகப்படுத்தாத. ஓகே, புரியுது புரியுது, விடு. உன் ஓகேக்கு ஒரு அளவே இல்லையா? சுட்டி டிவில என்னோட ஃபேவரட் கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு. எனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்கு. பிரமாதம். ஏய், அவங்க சண்டை போட்டாங்களே, இந்த மாதிரி உன்னால பண்ண முடியுமா? ஜீபு பாய் பண்ணுவான். ஓகே. ஏய், அந்த மாதிரி இல்ல, பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கணும். அவங்க பண்ணாங்க பார்த்தல. ஓகே. இல்ல, உனக்கு புரிய மாட்டேங்குது. ஜீபு பாய் உன்னை விட சூப்பரா பண்ணுவான். ஓகே. நீ போர் அடிக்கிற, நான் மேரி கூட விளையாட போறேன். நீ என்னை விட்டு போக கூடாது. இந்த மாதிரி பின்னாடி வரது முதல்ல நிறுத்து. உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி விளையாடுறது? ப்ளீஸ் என்ன விட்டுரு. நீ எப்ப பார்த்தாலும் ஓகே ஓகேன்னு சொல்லி போர் அடிக்கிற. ஆமா, எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வார்த்தை தான். ஓகே ஓகே. தயவு செஞ்சு என்ன விட்டு போறியா? உன் தொல்லை தாங்கல. ஓகே, நீ சொல்லிட்டேனா கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. சொன்னா கேட்க மாட்டேன், முதல்ல இங்க இருந்து போ. ஏன் கோவப்படுற? ஓகே 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 ஓகே. அப்பாடா, ஒரு வழியா போனா அது போதும் எனக்கு.
உனக்கும் நிழல் விளையாட்டு பிடிச்சிருக்குல்ல? என்னால ஐஸ்கிரீம் தான் பண்ண முடியாது, ஆனா கைய காமிச்சு அதுல வர நிழல நடிக்க வைக்க முடியும். அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி சரி விடு, நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போறேன். அப்போ உன் ஃப்ரெண்டு கிட்டே போய் கொடுக்க வேண்டியது தானே? இங்க எதுக்கு வந்த? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல நான் உன் ஃப்ரெண்டா இல்லையான்னு சொல்லு. என் ஃப்ரெண்டுக்காக எங்க அம்மாவே செஞ்ச வெண்ணிலா ஐஸ்கிரீம் இது. என்னது, உங்க அம்மா ஐஸ்கிரீம் செஞ்சாங்களா? நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக தான் இத கொண்டு வந்தேன். அவனுக்கே தெரியல. சரி நானே சாப்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு கொடுத்துரு. இருளி, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் உன் கூட நிழல் விளையாட்டு விளையாட வரேன். கண்டிப்பா வரணும். ஐஸ்கிரீம் வேற புடிங்கிட்ட. பர்த்டே கார்டு. Happy birthday to you. Happy birthday to Lina. Happy birthday to you. உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு. எனக்கு டெய்லி பிறந்த நாள் வரணும். இப்ப நீ கேண்டில்ஸ் ஊதி அணைக்கலாம் லீனா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அணைக்கிறேமா. கேண்டில் லைட்ல வீடே அழகா இருக்கு. ஆனா கேக் உருகி போயிடுமே. மியாவ் மியாவ். அம்மா, எனக்காக அழகான ஐஸ்கிரீம் கேக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் லீனா. இப்ப நான் இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிரேன், அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கோ. எல்லாமே எனக்கு பிடிச்சதா செஞ்சிருக்கீங்க. உன் பிறந்த நாளுக்காக தான் செஞ்சேன். நன்றிமா. எனக்கு பசி தாங்கல, எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுருவேன். பர்த்டே நல்லதா இருக்குது. ஐஸ்கிரீம் கிடைக்குது, கேக் கிடைக்குது. என்ன லீனா? ஆமா, என்னோட பிறந்த நாளுக்கு மட்டும்தான் ஐஸ்கிரீம், கேக், பரிசு எல்லாமே கிடைக்குது. நீ என்ன சொல்ல வர லீனா? அப்பா அம்மா பர்த்டே கொண்டாடினதே இல்ல. அவங்க பர்த்டேவை கொண்டாடினது இல்லையா? ஆமா, அவங்க என்னோடது மட்டும்தான் கொண்டாடுறாங்க. அவங்களோட பர்த்டே என்னைக்குனே எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட எப்பன்னு கேளு, அப்பதான் என்னால ஐஸ்கிரீம், கேக் எல்லாம் சாப்பிட முடியும். இப்ப பாரு, ஐஸ்கிரீமே காட்டிட்டாரு. உனக்கு உங்க அப்பா அம்மா பர்த்டே கூட தெரியாதா? நான் இனிமேதான் கண்டுபிடிக்கணும். அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன கேளு லீனா. தயவு செஞ்சு உங்களோட பர்த்டே என்னைக்குன்னு சொல்லுங்கம்மா. இப்ப எதுக்கு அது? ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்பெஷல் பர்த்டே பார்ட்டி கொடுக்க போறேன். நான் பிறந்த நாளெல்லாம் கொண்டாடுறது இல்ல. அப்படி உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா நல்லா படி, எனக்கு அதுவே போதும். அதெல்லாம் எனக்கே தெரியுமா. உங்களோட பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லுங்க. நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. முதல்ல நீ உன் ரூமுக்கு போய் ஹோம்வொர்க்க முடி. ஏன் அம்மா இப்படி மோசமா நடந்துக்கறாங்க? அப்பா, உங்களோட பிறந்த நாள் என்னைக்கு? எதுக்காக இப்போ கேக்குற லீனா? நான் உங்களோட பிறந்த நாளை கொண்டாட விரும்புறேன். என்னோட பிறந்த நாள் எப்போன்னு எனக்கு தெரியாதுடா செல்லம். உங்க பிறந்த நாளே உங்களுக்கு தெரியாதா? அது எவ்வளவு முக்கியமான நாள். எங்க அப்பா அம்மா பிறந்த நாளை என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மா அப்பாவோட பர்த்டே கூட எனக்கு தெரியாது. அவங்களோட பிறந்த நாளை நான் கொண்டாடணும்னு விரும்புறேன், ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. அத தெரிஞ்சுக்க நீ என்ன பண்ண போற லீனா? எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு சின்ன gift வாங்கி கொடுத்து என்னோட அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்த போறேன். இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு. என்னைக்கு அவங்க பிறந்த நாள் தெரியாம நான் எப்படி பரிசு வாங்குறது? ஹேய், ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பிரச்சனை சின்னதுதான். உன்னால உதவி பண்ண முடியுமா? லீனாவுக்கு அவங்க அம்மா அப்பாவோட பிறந்த நாள் தேதி தெரியணுமா? ரொம்ப ஈஸி. அவங்களோட ஓட்டர் ஐடில பிறந்த தேதி இருக்கும், அத பார்த்து தெரிஞ்சுக்க. என்ன சொல்ற? பிராண்டோ, இதுக்குதான் நீ வேணும்னு சொல்றது. என்கிட்ட ஏன் ஓட்டர் ஐடி இல்ல? அது உனக்கு 18 வயசுல தான் கிடைக்கும். அவங்க
ஐடி கார்டுல இருக்கிற பிறந்த நாள் தேதியை நான் குறிச்சு வச்சுக்கிறேன். அப்பதான் நான் பிறந்த நாள் கொண்டாட முடியும். மேரி, எங்க அப்பா அம்மாவோட பிறந்த நாள் தேதியை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அப்பா அம்மாவோட ஐடி கார்டை பார்த்து அவங்க பிறந்த நாளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மாவோட பிறந்த நாளுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண போற லீனா? எனக்கு எந்த யோசனையும் தோணல. உனக்கு ஏதாவது தோணுதா? அவங்களுக்கு கேக் வாங்கி கொடு. கேக் எங்க அம்மா வீட்லயே செய்வாங்க. அத வாங்கி கொடுத்தா அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. இல்ல பர்த்டே கார்டு வாங்கி கொடு. இந்த யோசனை பிரமாதமா இருக்கு. எந்த வகையான கார்டு வாங்குறது? மியூசிக்கல் கார்டு வாங்கி கொடு, நல்லா இருக்கும். எல்லாரும் அதுதானே வாங்குறாங்க. அப்படின்னா உங்க அம்மாக்காக ஒரு பர்த்டே கார்டு நீயே ரெடி பண்ண. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே நீ தான் ரொம்ப புத்திசாலியா இருக்க. ஜே பொம்பாய், நான் எதிர்பார்க்கிற மாதிரி பர்த்டே கார்டுல ஏன் கடையில விக்க மாட்டேங்கறாங்க? நீ என்ன எதிர்பார்க்கற? நான் பேசாம இத மேரி கிட்டயே கேட்டிருக்கலாம். உங்க அம்மாக்கு கொடுக்கறதா இருந்தா உலகத்திலேயே ரொம்ப அழகான கார்டா கொடு. சரி, இது எப்படி இருக்கு ஜே பொம்பாய்? இது ரொம்ப அழகா தான் இருக்கு. அசிங்கமா ஒண்ணு தெரியலல. கவலைப்படாத, நாம 2 பேர் சேர்ந்தே செய்யலாம். ரொம்ப நன்றி ஜே பொம்பாய். ஆக்கு பாக்க வெத்தல பாக்க ஜே பொம்பாய் கண்ணே பாத வச்சு பண்ண போற மேஜிக் கண்ணே. யா! எவ்வளவு அழகான பர்த்டே கார்டு. நாளைக்கு காலையில அம்மா இந்த கார்டு வாங்கும்போது அதிர்ச்சியில ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. ஜீபம்பாய், நம்ம போஸ்ட் ஆபீஸ் போலாமா? போலாமே. ஹாய் மா, நான் வந்துட்டேன். ஹாய் லீனா. அம்மா, உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு ஸ்பெஷலா கிடைச்சதா? நீ என்ன சொல்றன்னு புரியலையே. போஸ்ட்மேன் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தாரா? இல்லையே, கடந்த 1 மாசமா நமக்கு எந்த லெட்டர்ஸும் வரலையே. எதுவுமே வரலையா? என்னால நம்பவே முடியல. என்ன உளறிட்டே இருக்க? போய் ஹோம்வொர்க்க பண்ணு போ. உங்களோட பர்த்டே அன்னைக்கு என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்ன குழப்பாம என்ன ஆச்சுன்னு சொல்லு. போஸ்ட்மேன் வரவே இல்ல. அப்போ நான் அம்மா காமிச்ச பர்த்டே கார்டு என்ன ஆச்சு? நாம வேணா போய் தேடி பார்த்துட்டு வரலாம். அது போஸ்ட் பாக்ஸ்லயே மாட்டிக்கிச்சோ என்னமோ. ஆனா என்னால போஸ்ட் பாக்ஸ் குள்ளல போய் பார்க்க முடியாதே. என்னால அதை செய்ய முடியும். அது உள்ள இருந்ததுன்னா சந்தோஷம் தான். ஆனா அது இல்லனா நாம என்ன பண்றது ஜீபம்பாய்? அது அங்க இருக்கா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணி பார்த்துடலாம். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபம்பா கண்ணே பாத வச்சு பண்ண போற மேஜிக் கண்ணே. இது இங்கதான் இருக்கு. நான் ஸ்டாம்ப் போட்டு மறந்துட்டேன் ஜீபம்பாய். அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை எழுப்பாம இதை கொடுத்துட்டு போயிடணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. மருந்து செய்யும் மாயம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சார். இந்த ஏரியாவுல நான் ரொம்ப நேரமா நடந்து வரேன். உங்க கடையை தவிர வேற எதுவுமே இல்லையே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சார். இன்னைக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? வெயில் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஐஸ் வாட்டர் சாப்பிடுறீங்களா இல்ல கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? ஓ, நீங்க ரொம்ப நல்லா உபசரிக்கிறீங்க. ரொம்ப நன்றி மேடம். பரவாயில்ல சார். எந்த கஸ்டமர் வந்தாலும் நாங்க இப்படிதான் உபசரிப்போம். ஐஸ் வாட்டர் ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி, என்ன ஐஸ்கிரீம் வச்சிருக்கீங்க? ஓ, லிஸ்ட் பார்த்து சொல்லுங்க. ஓ, இதுல இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் சரியா படிக்க வராதே. அதான். வாடா செல்லம், எப்படி இருக்க? ஹலோ அங்கிள். நீ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியாடா கண்ணா? ஆமா அங்கிள். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்கறீங்களா ஆண்டி? கண்டிப்பா தரேன்டா. டேய் கண்ணா, என்ன தப்பா நினைச்சுக்காத. எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதையே எனக்கும் சொல்லிடு. ஓ, நீங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட தான் வந்தீங்களா? அப்ப எனக்கு அங்கிளுக்கு சேர்த்து 2 ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுங்க ஆண்டி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்பவே ரெடி பண்ணி தரேன்.
ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு மேடம். எல்லா ஐஸ்கிரீம் கடையை விட ஆன்ட்டி செய்யற ஐஸ்கிரீம் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்டா கண்ணா. இதே மாதிரி எல்லார்கிட்டயும் சொன்னா என்னோட பிசினஸ் நல்லா வரும். அது மட்டும் இல்ல அங்கிள், இங்க விலை ஜாஸ்தியா இருந்தாலும் எல்லா பொருளும் தரமா இருக்கும். விலை ஜாஸ்தின்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே. அம்மா நான் வந்துட்டேன். லீனா, மிஸ் இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்களே, டெஸ்ட் எப்படி எழுதுன? ரிப்போர்ட் எங்க வச்சிருக்க? ஏன் இப்படி பண்ற? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நல்லா படி நல்லா படின்னு. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் கம்மியா தான் மார்க் வாங்கிட்டு வர. நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன். இந்த மாதிரி படிச்சேன்னா அப்புறம் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போனா உன்னால இங்கிலீஷ்ல பேசவே முடியாது. இங்கிலீஷ் தான் பொதுவா எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. இனிமே கம்மியா மார்க் எடுத்தா என்ன மனுஷியாவே பார்க்க முடியாது. இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம் லீனா. டிக்ஷனரிய வச்சு ஒழுங்கா இங்கிலீஷ படி. இத வச்சு நல்லா படிச்சா மட்டும் போதாது, ஒழுங்கா எழுதி பாரு, அப்பதான் நல்லா படிக்க வரும். அம்மா என்ன ஏன் இப்படி போட்டு படுத்துறாங்க? சரி லீனா, மீனுக்கு நீ இங்கிலீஷ்ல எப்படி ஸ்பெல் பண்ணுவ? FISH. காய்கறிக்கு இங்கிலீஷ்ல? வெஜிடபிள். ஹே பிரமாதம், நீ மீன் சாப்பிடலீனா நல்லா இருக்கும். என்ன அவசரம் உங்களுக்கு? கேட்டோட ஸ்பெல்லிங் சொல்லு. மியாவ் மியாவ். அது எனக்கு தெரியாதுமா. மியாவ். ஆச்சு. என்னால நம்பவே முடியல. என்னோட ஸ்பெல்லிங்க கூட இங்கிலீஷ்ல உன்னால எழுதவே முடியாதா? என்ன மன்னிச்சிரு ஜீபம்பாய், ஸ்பெல்லிங்ல ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நான் இன்னும் வரல. அப்படின்னா நீ இன்னும் கஷ்டப்பட்டு படிக்கணும். எந்த விஷயத்திலயும் தன்னம்பிக்கை இழந்துட கூடாது. அப்போ எனக்கு தன்னம்பிக்கை இல்லன்னு சொல்றியா? நீ தான் ஏதாவது பண்ணணும் ஜீபம்பாய். ஆக்கு பாக்க வெத்தல பாக்க ஜீபம்பாய் கண்ணை பாத வச்சு பண்ண போற மேஜிக் கண்ணு. இது உனக்கு உதவியா இருக்கும், முயற்சி பண்ணி பாரு. இந்த பாட்டிலுக்குள்ள என்ன இருக்கு? உனக்கு தேவையான தன்னம்பிக்கை அதுல இருக்கு. ஒன்னு சாப்பிட்டு பாரு, நீ நல்லா படிப்ப. நிஜமா இது வேலை செய்யுமா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஒன்னு சாப்பிட்டு பாரு, தெரியும். இதுக்கப்புறம் உன் கையில தான் இருக்கு. பூனையா மாறு. நான் இத சாப்பிட ஆரம்பிச்சா பிராண்டோ மாதிரி நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவேன் போல இருக்கே. எனக்கு அது தேவையும் இல்ல. டார்லிங், என்ன பண்றீங்க? நீங்க மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு டார்லிங். உங்க பொண்ணு மாதிரியே நீங்களும் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வேலையாப்பா? ஆமாமா, நான் இன்னைக்கு ரொம்ப களைச்சு போயிட்டேன். எத பத்தி யோசிக்காம இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். சிகரெட் பிடிக்கிறது உங்க உடம்புக்கு கெடுதல்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? எனக்கு தெரியும்டா செல்லம். ஆனா என்ன பண்றது, என்னால ஸ்மோக்கிங் பண்ணாம இருக்கவே முடியல. அத விடுறதுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தா உங்களால விட்டுற முடியுமாப்பா? ஏன் அதுல என்ன சந்தேகம்? இத சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஸ்மோக் பண்றதை விட்டுருவீங்கப்பா. ஓ பிரமாதம், எனக்காக கொண்டு வந்தியா லீனா? ரொம்ப தேங்க்ஸ்டா செல்லம். பரவாயில்ல, இது என்னோட கடமைப்பா. டார்லிங், நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் லீவு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லா வேலையும் நான் பாத்துக்கறேன். ஓ, அம்மா அப்பா இனிமே சிகரெட்டே பிடிக்க மாட்டாரு. நிஜமாவா? ஆமா டார்லிங், லீனா கரெக்டா தான் சொல்றா. நான் இனிமே ஸ்மோக்கிங் பண்ணவே மாட்டேன். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. லீனா, நான் சொன்னதெல்லாம் நீ படிச்சு பாத்துட்டியா? நான் படிச்சிட்டேம்மா. மியாவ் மியாவ் மியாவ். ஆச்சு. அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் விடு ஜீபம்பாய். வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். இப்படி பேசி என்ன ஏமாத்திடலாம்னு நினைக்காத. நீ எனக்கு இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ பேசுறது எனக்கு புரியவே இல்ல ஜீபம்பாய். நான் அப்படி உனக்கு என்ன பண்ணிட்டேன்? நான் அந்த மாத்திரையை கொடுத்தது நீ நல்லா படிக்கணும்ன்றதுக்காக. அது நீ உங்க அப்பா கிட்ட கொடுத்திருக்க. உனக்கு படிக்கணும்ன்ற எண்ணமே இல்லல. அது வேலை செய்யுமான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். இனிமே நான் உனக்கு உதவியே செய்ய மாட்டேன். பூனையா மாறு. ஜீபம்பாய், என்ன மன்னிச்சிரு ஜீபம்பாய். என்னோட தன்னம்பிக்கையால நான் கஷ்டப்பட்டு நல்லா படிப்பேன். சத்தியமா சொல்றேன். நான் தன்னம்பிக்கையோட கஷ்டப்பட்டு படிச்சதுனால தான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன். என்னோட வெற்றியின் ரகசியம் தன்னம்பிக்கை தான். அதை எல்லாரும் உங்களோட வாழ்க்கையில பின்பற்றுங்க.